சென்னை அண்ணா நகர் 12வது மெயின் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகம் தான் ஜிஎஸ்டி தலைமை அலுவலகம். இந்த அலுவலகத்தோட முதல் தளத்தில் திடீரென 8:50 மணிக்கு திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேன்டீனில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாகத்தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்குது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தானது முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கும் இந்த தீயானது சென்றிருக்கிறது. உடனடியாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். குறிப்பாக முதல் தளம், தரைத்தளம் உள்ளிட்ட தளங்களுக்கு தீயானது மளமளவென பரவியதால் அங்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் சுமார் 6க்கும் மேற்பட்ட வாகனங்களை சம்பவ இடத்திற்கு வந்தனர். வில்லிவாக்கம், அண்ணாநகர், திருமங்கலம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி மேலே அதாவது ஓய்வறை முதல் தளத்தில் இருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய சோஃபா, சேர் உள்ளிட்டவையும் சேர்ந்து எரிவதால் புகையானது அதிகப்படியாமல் இந்த அலுவலகத்தில் கிளம்பி இருக்கிறது. இதனால் தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியானது சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய அலுவலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கதவுகளை வந்து உடைத்திருக்கிறார்கள். அதனால தான் உள்ளிருக்கக்கூடிய புகையானது வெளியே வரும் என்பதற்காகவும், அதே போல தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய புகை வெளியே விழக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டையும் பயன்படுத்தி தற்போது உள்ளே இருக்கக்கூடிய புகையை வெளியே அனுப்பக்கூடிய பணியில் தீவிரமாக தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதை நம் காட்சிகள் மூலமாகவும் காணலாம். அங்கு இருக்கக்கூடிய முதல் தளம், தரைத்தளம் முழுவதுமாக இருக்கக்கூடிய கண்ணாடி கதவுகளை உடைத்து தற்போது புகைகளை வெளியேற்றக்கூடிய பணியும் ஈடுபட்டு தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டாலும் ஆனால் அந்த புகையை வெளியே அனுப்புவதில் தான் தற்போது தீயணைப்பு வீரர்கள் சிரமமாக ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டு வருகிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதால் அங்கு தற்போது பரபரப்பான சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக இதனை வந்து அணைக்கக்கூடிய பணியிலும் தற்போது ஜாயிண்ட் டைரக்டர் அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். இந்த பெரிய தீ விபத்து என்பதால் அவரும் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு வீரர்களை வேலை வாங்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். மார்னிங் 8:30 போல் நமக்கு ஒரு ஃபயர் கால் அண்ணா நகர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஸ்டேஷன் வந்திருக்கு. இது வந்து நம்ம ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் கவர்மெண்ட் பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் மெசனைன் ஃப்ளோர்லேயும் ஃபயர் ஆகிருக்கு சார். ரஃபாக ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து ஃபயரை வந்து நம்ம ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வெஹிக்கிள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வெஹிக்கிள் வந்திருக்கு சார். ஆஃபீஸர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஒரு 60 மெம்பர்ஸ் வந்து காலையிலேருந்து இப்போ ஒரு 2.5 hours ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்ணியாச்சு. ஸ்மோக்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸில் ஸ்மோக் எக்ஸாஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சிடும் சார். உள்ள எல்லாம் நம்ம யூஷுவல் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி கேபின்ஸ் இருக்குது சார். சார் அதான் சார், யூஸ்வலாக ஃபயர் டிபார்ட்மெண்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா ஃபயரை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுறதோட ஒர்க் முடியும் சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தெரிய வரும். எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங் சார். நாங்கள் வந்து வருஷத்துக்கு 6 months ஒன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். கரெக்டாக பார்த்துட்டு உள்ள எல்லா இன்ஸ்டலேஷன்ஸும் இருக்குது, எல்லாம் இருக்குது சார். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த பேப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஃபயர் கால்ஸ் வரும். அது ஸ்மோக் மாதிரி வந்ததுனால நீங்கள் அதை சீரியஸ் ஃபயர் கால் ஆக்குறீங்க. மற்றபடி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் ஃபயர் ஃபைட்டிங் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது கவர்மெண்ட் பில்டிங். ஆமாம். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவங்க மெசேஜ் இங்கே இருக்கிறவங்களாம் அலர்ட் ஆகி ஃபயர் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ பேர் வராமல் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ரொம்ப சிரமம் ஏற்பட்டு அந்த மாதிரி இல்லை சார். அந்த மாதிரி யூஷுவல் ஃபயர் ஃபைட்டிங் அதான் சார். ஏன்னா அது வென்டிலேஷன் ஏற்படுத்துறதுக்கு கண்ணாடியை உடச்சி தான் ஆகணும். இந்த டோர் இருந்தாலும் டோரை திறக்க போகிறோம். அதனால மேஜர் இஷ்யூஸ் இல்லை சார். முடிஞ்சிருச்சு சார், கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அது பேப்பர்னால வேறு சார். அதான் சார், நான் உள்ளே இருக்கிற பேப்பர்ஸு மற்றபடி மேஜரான இஷ்யூஸ்லாம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சார், அதெல்லாம் இது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ நமக்கு ஃபயர் ஃபைட்டிங் பிளேஸில் நடந்ததை நான் சொல்கிறேன். இல்லை நம்ம ஆஃபீஸ் பில்டிங் அது பேப்பர்ஸ் தான் இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். அது என்ன பேப்பர்ஸ்ன்றது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். மொத்தம் எவ்வளவு தீயணைப்பு வாகனங்கள்? 10 வண்டி, 10 வெஹிக்கிள் வந்திருக்கு. வீரர்கள் ஒரு 60 பேர் சார். ஆஃபீஸர்ஸ் ஒரு 10 பேர். சென்னை சிட்டியில் இருக்கிற எல்லாம் மொபைலைஸ் ஆகி வெஹிக்கிள் வந்திருக்கு சார். எஸ் சார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.